ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ லூனா அகாடமி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, கம்பராமாயணத்த பத்தி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி கம்பராமாயணத்த பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கம்பராமாயணம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். 10த்ல இருக்கு, 11த்ல இருக்கு, 12த்ல இருக்கு. 10த்ல பேஜ் நம்பர் 336ல இருக்கு. 11த்ல 194ல ஒரு ஒரு பாடல் மட்டும் இருக்கும். 12த்ல 53ஆம் நம்பர் பக்கத்துல இருக்கும். கம்பராமாயணம் 6த்துலருந்து 12த் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 இடத்துல மட்டும் தான் கம்பராமாயணத்த பத்தின கதைகள் குடுத்துருக்காங்க. ஸோ, கம்பராமாயணத்த மறக்காம நல்லா படிச்சுக்கோங்க. ராவண காவியம் 9த்ல மட்டும் தான் இருக்கு. 2022ல தான் இந்த ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு டாபிக்க சிலபஸ்ல கொண்டு வந்தாங்க. ஸோ, மறக்காம நல்லா படிச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கம்பராமாயணம். கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூல கம்பர் எழுதியிருக்காரு. வடமொழியில வால்மீகி முனிவர் எழுதின ஒரு நூல கம்பர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதுதான் கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூல். கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு. முதல் காண்டம் பாலகாண்டம், 2வது காண்டம் அயோத்திய காண்டம், 3வது காண்டம் ஆரண்ய காண்டம், 4வது காண்டம் கிஷ்கிந்த காண்டம், 5வது காண்டம் சுந்தர காண்டம், 6ஆம் காண்டம் யுத்த காண்டம், 7வது காண்டம்னு ஒண்ணு கம்பராமாயணத்துல இருக்கு. அது ஒட்டக்கூத்தர் இயற்றியிருக்காரு. உத்தரகாண்டம். அந்த கம்பராமாயணத்தில் உள்ள 7வது காண்டம் என்ன? அப்படின்னு கேட்பாங்க. உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் இயற்றியிருக்காரு. பாலகாண்டம். பாலகாண்டத்தில ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம்னு 2 படலத்த பத்தி நமக்கு பாடப்பகுதியா குடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஆற்றுப்படலத்த பத்தி பார்க்கலாம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது. அதை உயிரெனக் காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாக ஓடி நெஞ்சில் நிற்கிறது அப்படின்ட்டு, இந்த ஆற்றுப்படலத்தோட மைய கருத்த இங்க முன்னாடியே நமக்கு சொல்றாங்க. வாங்க இந்த பாடல பார்க்கலாம். "தாதுகு சோலைதோறும் சண்பகக் காடுதோறும் போவிதழ் பொய்கை தோறும் புதுமணற் டடங்கதோறும் மாதவி வேலி பூகா வனம்தோறும் வயல்தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாவியதன்றே" அப்படின்ட்டு இந்த பாட்ட சொல்றாங்க. இந்த பாடலோட பொருள பார்க்கலாம் வாங்க. மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த செண்பகக் காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்தி, கொடி வேலுடைய கமுகத் தோட்டங்கள், நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவிப் பாய்கிறது சரயு ஆறு. அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலவுவது போல பல இடங்களில் பாய்கிறது. இந்த ஆற்றுப்பள்ளம் அப்படிங்கிறது சரயு ஆற பத்தி சொல்றாங்க. பாலகாண்டம். பாலகாண்டத்தில இருக்க நாட்டுப்பள்ளத்த பத்தி பார்க்கலாம். இயற்கை கொழுவீற்று இருக்கும் காட்சியை பெரிய நிகழ்வாகவே நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. வாங்க இந்த பாட்ட பார்க்கலாம். "தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல் கண்முழவி நோங்க, குவளை கண்விழித்து நோக்க, தெண்டிரை இளநீ காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கு மாதே" அப்படின்ட்டு இந்த பாட்ட முடிக்கிறாங்க. வாங்க இந்த பாட்டோட பொருள பத்தி பார்க்கலாம். பாடலின் பொருள்: குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அலவுற ஆட, விரிதாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற, சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ, மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்துப் பார்ப்பது போல் காண, நீர்நிலைகள் எழும்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விரிய, மகரயாழின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட, மருதம் வீற்றிருக்கிறது அப்படின்ட்டு இந்த பாடலோட பொருள சொல்றாங்க. இந்த பாடல் வரிகள்லேருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. "தண்டலை மயில்களாக டேஷ் விளக்கந்தாங்க" அப்படின்ட்டு கேட்பாங்க. "தாமரை விளக்கந்தாங்க. கொண்டல்கள் கொண்டல் கண்முழவி நோங்க, டேஷ் கண்விழித்து நோக்க, குவளை கண்விழித்து நோக்க" அப்படின்ட்டு அந்த 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. இந்த மாரி தான் கேள்வி கேட்பாங்க. பாடல் வரிகள நல்லா படிச்சுக்கோங்க. இதுலருந்து மேக்ஸிமம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாலகாண்டத்தில இருக்க நாட்டுப்படலம். இன்னொரு பாட்ட பார்க்கலாம் வாங்க. "வன்மையுள்ளோர் வறுமையின்மையார், திண்மையுள்ளோர் செறுநரின்மையால், உண்மையில்லை பொய்யுரையாமை இல்லையால், வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால்." இந்த பாட்டோட பொருள பார்க்கலாம் வாங்க. கோசல நாட்ல வறுமை சிறிதும் இல்லையாமா. அதனால கொடைக்கு அங்க இடமே இல்ல அப்படிங்கிறாங்க. வறுமை இருந்தா தானே யாராவது இந்த மாரி நம்ம தானம் பண்ண முடியும். தான தர்மம் பண்ண முடியும். அந்த மாரி தான தர்மம் பண்றதுக்கு அங்க யாருமே இல்லைங்களாமா. யாருக்குமே வறுமை அப்படிங்கிற ஒரு இதே நிலைமையே இல்லைங்களாமா. நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை. பல வகை கேள்விகள் செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை. இதுதான் அந்த பாடலோட பொருள். இதிலிருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. "வன்மை இல்லையோர் டேஷ் இன்மையால்" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வறுமையின்மையால். நெக்ஸ்ட் அயோத்தி காண்டம். அயோத்தி காண்டத்தில கங்கை படலத்த பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்க வந்து பொறுமையா படிச்சீங்கன்னா,
இந்த பாட்டோட பொருள் அவ்ளோ இனிமையா இருக்கும். பொறுமையா படிச்சு பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. பாடலோட பொருளையும் படிச்சு பாருங்க நல்லா. அயோத்திய காண்டம் கங்கை கான் படலத்துல இருந்து ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க. வாங்க அந்த பாட்ட பார்க்கலாம். "ஆழ நெடுந்திரை யாறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு நடுங்கினும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல் அன்றோ, ஏழமை வேட நிறத்திலன் என்றென்னை ஏசாரோ" அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பாட்டு வந்து ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? யானைகள் கொண்ட சேனையைக் கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வீரனோ நான். தோழமை என்று ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமை எண்ணாமல் இவர்களைக் கடந்து போகாவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னைப் பழி சொல்ல மாட்டார்களா? அப்படின்ட்டு இந்த பாட்டோட பொருள சொல்றாங்க. அடுத்தது யுத்த காண்டத்த பத்தி பார்க்கலாம் வாங்க. கும்பகர்ணன் வதைப்படலம். இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க. "உறங்குகின்ற கும்பகர்ணா உன் கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காணெழுந்திராயே எழுந்திராய். கறங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய்" அப்படின்ட்டு சொல்றாங்க. வாங்க இந்த பாட்டோட பொருள பார்க்கலாம். "உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்னிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனைக் காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லைப் பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக" அப்படின்ட்டு இந்த பாடலோட பொருள் சொல்றாங்க. அடுத்தது கம்பர பத்தி பார்க்கலாம் வாங்க. கம்பர் ராமானது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா? பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 7வதா ஒரு காண்டம் இருக்கு. உத்தரகாண்டம். அடுத்தது கல்வியில் பெரியவர் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிகளுக்கெல்லாம் உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவலந்தூரைச் சார்ந்தவர். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று புகழ் பெற்றவர். இன்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்பாங்க. திருத்தக்க தேவர் தான் கம்பரை இப்படி புகழ்ந்திருக்காரு. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று திருத்தக்க தேவரால் புகழப் பெற்றவர் கம்பர். கம்பர் இயற்றிய நூல்கள் என்னென்னன்னா, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது முதலிய நூல்களை கம்பர் இயற்றியுள்ளார். நூல்வெளியிலிருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நூல்வெளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்.